வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். நாளைக்கு 8ஆம் தேதி சிவராத்திரி, அதை பற்றி பார்க்கலாம். சிவராத்திரியோட வரலாறு, அதனுடைய பயன்கள் எல்லாத்தையுமே வரிசையாக பார்க்கலாம். மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும், காரிய வெற்றியும் ஏற்படும். சிவராத்திரி என்று பெயர் வர காரணமே அம்பாள் தான். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து சீவராசிகளும் அழிந்துவிட்டன. அப்பொழுது இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை, அதாவது சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள். சிவபெருமானும் உடனே அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என்று வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. புராண சம்பவங்கள் பல உள்ளன. அவற்றில் இன்னொன்று பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரும் தேவாமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தனர். அப்போது அந்த பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொல்லக்கூடிய ஆழகால விஷத்தை உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். இப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி உலகை காத்த தினமே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது. இஸ்வாகு குலத்தில் பிறந்த சித்திரபானு என்ற சக்கரவர்த்தி ஜம்புத்வீபத்தை எனப்படும் பரந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி புரிந்து வந்தான். மகா சிவராத்திரியின் போது தனது மனைவியுடன் உபவாசம் இருந்து சிவபூஜை செய்தான். ஒரு சிவராத்திரி அன்று அஷ்டவக்ர மகரிஷி அவனது தர்பாருக்கு விஜயம் செய்தார். அப்போது அவர் மன்னனுக்கு சிவராத்திரியோட மகிமையை விளக்க ஒரு கதை கூறினார். அது என்ன கதைன்னு பார்ப்போம். அதாவது, ஒரு சமயம் காட்டோரம் வசித்த வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான். இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியை கண்டான். வேடனை பார்த்த புலியும் அவனை துரத்தியது. புலிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகிலுள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறி கொண்டான். மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்து கொண்டிருந்தது. வேடனுக்கு தூக்கம் கண்ணை சொல்லட்ட ஆரம்பிச்சிட்டு கிளையில் படுத்துக்கொண்டே தூங்கலாம். என்ன தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடுமோ என்ற பயம் வேற. எனவே தூக்கம் ராத்திரி வராமல் இருக்கிறதுக்காக வில்வ மரத்து இலையை ஒவ்வொன்றா பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தான். அந்த மரத்துக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அப்போ வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து மேலே விழ ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு சிவராத்திரி என்பதை வேடன் அறியவில்லை. வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல், உணவு எதுவும் உண்ணாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் சிவனுக்கு அறியாமல், அவனை அறியாமலே செய்த வில்வ அர்ச்சனை ஆனது. தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனின் முன்னால் புலி உருவில் இருந்த சிவபெருமான் தனது நிஜ ரூபத்தில் காட்சி அளித்தார். வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவியும் அருளினார். இந்த கதையை கேட்ட ரிஷிகள் சொல்ல கேட்ட மன்னன் புன்னகை செய்தான். முற்பிறவியில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும், சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இப்பிறவில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் என்று சித்திரபானு மன்னன் அஷ்டவக்ர மகரிஷிடம் கூறினான். இது சிவராத்திரியோட பூஜையின் மகிமையை எடுத்து காட்டுவதாக உள்ளது.
சிவபெருமான் தன்னை வழிபடுபவர்களின் மனதில் உள்ள தீய எண்ணங்களான கோபம், காமம், குரோதம், பேராசை, பொறாமை ஆகிய கர்ம வினை கழிவுகளை அளிப்பவர். அவர் தன்னை வணங்குபவரின் வாழ்க்கையில் சந்திக்கும் நோய்கள், மனக்கவலைகள், வறுமை நிலை போன்றவற்றை அறவே அளிப்பார். ஒருவன் தனது 3 பிறவியில் செய்த பாவங்களையும் அளிப்பவர் சிவபெருமான். சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும், செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், நவக்கிரக தோஷங்களும் விலகும். சிவராத்திரியோட மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சிவராத்திரி அன்று நாமும் விரதம் இருந்து உண்ணாமல் உறங்காமல் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையே நினைத்து பூஜை செய்தால் எல்லா பாக்கியங்களும் பெற்று நலமுடன் இருப்போம். இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.